நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய கண் தான். நம்ம கண் இன்னைக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா அநேக ஆசீர்வாதங்களை நம்மளால் சுந்தரிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கழுகு சொல்லலாம். கழுகு மேலே பறக்கும்போது கீழே தன்னுடைய இரையை பார்த்துச்சு அப்படின்னா தன்னுடைய கண் பார்வையை அந்த இரையை விட்டு எங்கேயுமே திருப்புறது மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட தன்னுடைய இறைக்க மேலே தான் அதோட கண் இருக்கும். அதனால தன்னுடைய இறையை சீக்கிரமாக அந்த கழுகு எடுத்துகிட்டு போகும். எப்படி ஒரு கழுகு ஒரு இறைக்க மேலே தன்னுடைய பார்வையை வைக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சில குறிக்கோள்கள் நம்ம வச்சுருப்போம். ஆனால் நம்முடைய கண்கள் அந்த குறிக்கோள்கள் மேலே போகாதபடிக்கு சிதறடிக்கப்படுது. இதுக்கு காரணம் சத்துருவானவன் சில பாவ காரியங்களை நம்ம கண்களுக்கு முன்னாடி கொண்டு காட்டுறான். நம்ம வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ணணுமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணக்கூடாது, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் சத்துருடைய நோக்கம். அதனால சில பாவ காரியங்களை சத்துரு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி காட்டும்போது நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதில் நம்ம ஜெயம் எடுக்கணும். நம்ம ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்முடைய கண்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி பண்ணுவார். எதில் நம்மளால் ஜெயிக்க முடியலையோ அங்கே ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க வைப்பார். உங்கள் கண்களை ஆண்டவரோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஏசப்பா, என் கண்களை பொறுப்படுத்திக்கோங்க, என் கண்கள் நேராய் நோக்கணும், செவ்வையாய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காண உதவி செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.